ரைட். ரைட், சரியா? அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தரம் 5க்குரிய தமிழ் பாடம், சரியா? தரம் 5 தமிழ் பாடம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம், சரியா? இன்றைக்கு நாங்கள் பார்க்குற விஷயம் வந்து சகர ரகர வேறுபாட்டு சொற்கள், சரியா? தமிழில மிக முக்கியமானது வந்து எங்களுக்கு உச்சரிப்பு. என்ன, நாங்கள் உச்சரிப்பு மாறி உச்சரிக்கும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னா, எங்களுடைய சொற்கள் வந்து மாறி வந்ததுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு கருத்தும் மாறுபட்டு போகும், சரியா? எனவே நாங்கள் உச்சரிக்கும் போது, எங்களுடைய உச்சரிப்பு வந்து உச்சரிக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? தெளிவாக உச்சரிக்க வேணும். என்ன, தெளிவாக நாங்கள் உச்சரிக்க வேணும். ரைட். அப்ப இன்னைக்கு நாங்கள் பார்க்குற விஷயம் வந்து சகர ரகர வேறுபாட்டு சொற்கள், சரியா? இந்த ரெண்டையும் நாங்கள் தெளிவாக உச்சரிக்கல எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் எங்களுக்கு வராது, சரியா? இதுல இப்ப பாருங்க, இதுல 4 சொற்கள், 4 சோடி சொற்கள் போடப்பட்டிருக்கு, என்ன, சரியா? ஒரு வாசிங்க பாப்போம். ஓகே, ரைட், சரியா? என்ன பிள்ளைகள் கனெக்ட் ஆகி கொண்டிருக்க பிள்ளைகள், அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. இதுல பாருங்க, இப்ப நீங்களே வாசிச்சீங்களே, என்ன, வாசிக்கும் போது பார்த்தோம், சரியா? வாசிக்கும் போது எங்களுடைய உச்சரிப்பு எப்படி இருந்தது? முதலாவது இருக்கிறது உச்சி உரி, சரியா? உச்சி உரி. அப்ப இந்த டி ரி என்ற உச்சரிப்பு வந்து எங்களுக்கு தெளிவா இருக்க வேணும். இதுல கிரி எல்லாம் எனக்கு கேட்டது, கிரி இல்ல கீரி, என்ன, சரியா? அப்ப நாங்கள் இந்த 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 விஷயத்தை தான் நாங்கள் என்ன செய்ய வேணும்? கவனத்துல கொள்ள வேணும். முதலாவதா இருக்கிறது உச்சி, சொல்லுங்கம்மா. ரைட். அடுத்தது ஏச்சி எரி. ஹாய் அபித்சா, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ரைட், சரியா? அடுத்தது கீரி கீரி. அடுத்தது எரிப்பு எரிப்பு, சரியா? ஒரே ஒரு சொல்லு, ஒரே ஒரு எழுத்து தான் இதுல மாறுது, ஆனா இந்த கருத்து வந்து என்ன செய்யும்? அந்த எழுத்து மாறுறதால கருத்தும் மாறும். இதுல டி அண்டு இருக்கிற இங்க ரீ அண்டு மாறக்குள்ள
என்ன செய்யும் சொல்லி சொன்னா எரிப்பு எரிப்பு. அப்ப இது ரெண்டையும் நாங்கள் தெளிவா வாசிக்க விட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு கருத்து என்ன செய்யும் மாறி போகும். என்ன அடுத்தது பாருங்க. அடுத்தது உச்சை உரை, திச்சை திரை, மச்சை மறை, கோட்டை கோரை, கோரை கோரை. ஹாய் லக்ஷ்மி. சரியா? கோரை கோரை. அடுத்த நாங்கள் பார்ப்போம். அடுத்தது வந்து துச்சவு துறவு துறவு, குற்றவர் குறவர், குற்றவர் குறவர். சரியா? இதுல வந்து இந்த ரெண்டு எழுத்து சரியா? சகர ரகர வேறுபாடு. ஆனா இந்த ஒரு எழுத்து மாறைக்குள்ள அதனுடைய கருத்து மாறுது. என்ன துறவு துறவு என்றது வந்து ஒரு எழுத்து வித்தியாசம். ஆனால் அதனுடைய கருத்து என்ன செய்து ரவுக்கும் சவுக்கும் கருத்து வித்தியாசமாக மாறுது. என்ன ரைட். அப்ப இதுக்குரிய கருத்துக்களை நாங்கள் பார்ப்போம். சரியா? இதுக்குரிய கருத்துக்கள். இதுல உச்சி என்றால் என்ன? உச்சி உச்சி பொருளை உரித்தல், ஒரு வாழைப்பழத்தை உரித்தல். ஓ, உச்சி என்றது வந்து உரிக்கிற செயல். என்ன உரித்தல் உரித்தல் பொருள்படும். அடுத்த உரி என்று சொல்லும் போது உரி பானைகளை ஏற்றி வைக்கும், பானைகளை ஏற்றி வை பானை விளங்கல. பானையை அடுக்கி வைக்கிறது, பானையை அடுக்கி வைக்கிறது. ரைட்டு. பழைய காலத்துல உரி என்று சொல்றது வந்து இப்ப எங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்குது. நாங்கள் கபட் எல்லாம் அடிச்சு என்ன பிராணிகளுக்கு பாதுகாப்பா நாங்கள் சாமான்களை என்ன செய்வோம் பூட்டி வைப்போம். ஆனா பழைய காலத்துல என்ன செய்யறது, பூனைக்கு மற்றது நாய்க்கு பாதுகாப்பா வைக்கிறதுக்காண்டி என்ன செய்யறது, உரி என்ற ஒரு பொருள் கீழே திருகண மாதிரி ஒன்று இருக்கும். அதுல 3 கயிறு இருக்கும். உரி தெரியுமா? உரி உங்களுக்கு தெரியுமா உரி? ரைட். கீழே திருகண மாதிரி ஒன்று இருக்கும். மேல கயிறு மாதிரி கட்டி அதை மேல கட்டி விடுறது. என்ன அதைத்தான் சொல்றது உரி என்று. ரைட். அடுத்தது வந்து எரி. எரி என்று சொன்னால் எரி என்றது எரித்தல், எரி என்றது எறிதல். என்ன எறிகிறது ஒரு பொருளை எறிதல். எறிதல். அடுத்தது கீரி. கீரி என்று சொல்லும் போது கீரி தெரியுமா? கீரி ஒரு ரைட். கீரி என்றது ஒரு பிராணி. கீரி கீறுதல் அல்லது பிளத்தல் என்ற கருத்து. சரியா? கீறுதல் அல்லது பிளத்தல் என்ற கருத்தோட கீரி என்றது வரும். அடுத்தது எரிப்பு. எரிப்பு என்றால் விளங்கல. ஓ, எரிப்பு என்றால் எரிப்பு வெயில் அரிக்கிறது. வெரி குட் வெரி குட். வெயில் அரிக்கிறது.
சரியா? ரைட். அப்ப நாங்க இதுக்குரியது இப்ப எல்லாம் பார்ப்போம். முதல் நீங்கள் நாங்க சொல்லி போட்டு பிறகு நாங்கள் கருத்தை பார்ப்போம். அடுத்தது உரை. உரை என்றால் என்ன? உரையாடுதல் அல்லது சொல்லுதல். உரைத்தல் என்ற கருத்துல வரும். என்ன உரையாடுதல் அல்லது உரைத்தல்? பேசுதலோ. உரை பேசுதல். உரை உரை புத்தகத்துக்கு கவன் போடுறேன். உரை போடுதல். அடுத்தது உறைதல் என்ற கருத்துல வரும். சரியா? உறைந்து போதல். சரியா? பனிக்கட்டி என்ன செய்யும்? நீர் உறைந்து பனிக்கட்டி ஆகும். என்ன? ரைட். அடுத்தது திரை. திரை படம் வைக்கிற திரை. வேற ஓ திரை. மறைப்பு. அடுத்தது அடுத்தது திரைப்படம் என்றது திரைக்குள்ள வராதம்மா. திரை என்றது ஒன்று மறைப்புக்கு வரும். சரியா? அடுத்தது திரை. திரைச்சீலையும் வரும். திரை என்னது? வெரி குட். யார் சொல்ல? என்ன பேரப்பா உங்களுக்கு? ஆரூரன். எந்த ஸ்கூல்? கிளிநொச்சி மகாவித்தியாலயம். திரை என்றது வரி செலுத்துதல். சரியா? திரை என்றது வரி. அடுத்தது மறை. மறை என்றது ஒரு பொருளை மறைக்கிறது. மறைத்து ஒளிக்கிறது. வேதமும் வரும். வெரி குட்டா. ஆரூரன் கெட்டிக்கார பிள்ளையா இருக்கேன். ஆரூரன் தானே சொன்னது இப்ப? ஓகே. மறை என்றா வேதம் என்றும் வரும். அல்லதுக்கு மறைத்தல் என்ற பொருளும் வரும். சரியா? அடுத்தது கோரை. கோரை கோரை புல். கோரை 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 இல்ல இல்ல, நான் சொன்னது கோரை. கோரை என்றது ஒரு புல். அடுத்தது நான் கேட்கிறது கோரை என்றால் என்ன? கோரை ஓட்டை. ஓகே. பொந்து அல்லது ஓட்டை என்ற கருத்து வரும். துளை. அடுத்தது துறவு. துறவு துறவு என்றா என்னப்பா? துறவா? விளங்கல. கிடங்கு. கிடங்கு என்றதை விட கிடங்குல ஒரு இல்லையப்பா, கிடங்குல தண்ணி காணப்படுற இடத்தை தான் துறவு என்று சொல்றது. சரியா? துறவு. துறவு துறவு முற்றும் துறவியாகுதல் சொல்றது என்ன? முற்றும் எங்களுடைய துறவரம் பூ. ரைட். அடுத்தது குறவர். பெரியவர்களை குறவர் சொல்றது என்ன? அடுத்த குறவர்.
காட்டுப்பகுதிகளில் மலை பகுதிகளில் ஓ சரி ஒரு இனம் ஒரு இனத்தவர், அதாவது வந்து மலைவாழ் மக்கள். சரியா, மலைவாழ் மக்களை சொல்றது குறவர் என்று சொல்லுறது. சரியா, இப்ப பாருங்க இதுக்குரிய கருத்துக்கள் இப்ப உங்களுக்கு இதுல தரப்படுது. நான் ஃபுல்லா வாசிக்கிறேன். என்னன்னு சொன்னா எல்லாரும் வாசிச்சா விளங்காது. நான் முதல் வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. சரியா, உதி உதித்தல், உரி தூக்கு. சரியா, தூக்கு என்று சொல்றது வந்து நீங்கள் சொன்னதுதான், இந்த பானைகளை எல்லாம் அடுக்கி வைக்கிற அந்த பொருள். சரியா, கீழே திருகண மாதிரி இருக்கும், அதுல 3 கயிறு மாதிரி கட்டி மேல தொங்க போடுற அது. சரியா, தொங்க போடுறது. அடுத்தது எரித்தல், எரித்தல். சரியா, அடுத்தது கீரி பிராணி, கீறி பிளந்து என்ற கருத்துல வரும். பிளந்து என்று சொல்லி சொன்னா இப்ப ஒரு பொருளை 2ஆக பிளக்கிற. அடுத்தது வந்து நாங்கள் கீறி என்று சொல்லும் போது வரைதலையும் நாங்கள் இதுக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கு பொருத்தமானது வந்து பிளத்தல் என்றது வரும். சரியா, ஒரு பொருளைக்கு நாங்கள் ஏதோ ஒன்றை 2 துண்டாக பிளக்கிறது சொல்றோம். சரியா, அடுத்த எரிப்பு என்று சொன்னா தீயால நாங்கள் எரிக்கிறது. என்ன எரித்தல். எரிப்பு என்று சொல்லும் போது பிரகாசம், வெயில், மற்றது எரித்தல். சரியா, இவ்வளவும் எரிப்புக்குள்ள வரும். சரியா, ரைட். உரை என்றது வந்து பேச்சு அல்லது உரைத்தல் என்றது வரும். உரை என்றதுக்கு வந்து இன்னொரு கருத்தும் இருக்குது, கூடு என்ற கருத்தும் இருக்குது. சரியா, கூடு என்ற உரை என்று சொல்றது. சரியா, உரை, கூடு அல்லது உரைதல். சரியா, உரைத்தல். இன்னும் ஒரு கருத்து, நாங்கள் பனிக்கட்டி உரைகிறதையும் சொல்லலாம். நாங்கள் கூடுதலான உரைப்பு சாப்பிட்டா எங்களுக்கு என்ன செய்யும்? என்ன செய்யும்? இதிலே நாங்கள் கூடப்பட்டுள்ளது வந்து அந்த உரைத்தல்லாம் இருக்கு. சரியா, கூடு உரைத்தல் என்றது இருக்குது. சரியா, ரைட். அடுத்தது வந்து திரை என்றது வந்து திரைச்சீலை. நீங்கள் சொன்ன மாதிரி திரை திரைச்சீலை. திரை என்றது வந்து வஜி. சரியா, நான் இதை வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு எழுத விடுவேன், நீங்கள் எழுதலாம். முதல் கவனிங்க. சரியா, ரைட். 2 அந்தரப்பட்டு எழுதைக்குள்ள உங்களுக்கு விளங்காமல் இருக்கும், அதால நாங்கள் கடைசியா எழுதுவோம். ரைட்டா, இதுல வந்து மறை என்றது ஒரு வகை விலங்கு. மறை என்றது வந்து ஆருடன் சொன்ன மாதிரி சொல்லுங்கப்பா. மறை என்றது வந்து வேதம் அல்லது மறைத்தல். சரியா, அடுத்தது கடைசியாக கோரை ஒரு வகை புல். கோரை என்றது வந்து ஓட்டை அல்லது சரியா அல்லது பழுது. ஓட்டை அல்லது பழுது. பழுது என்று சொல்லும் போது இப்ப நாங்கள் மரங்கள்ல என்ன பொதுவாக அந்த பெரிய பெரிய மரங்கள்ல சில இடத்துல என்ன என்ன இருக்கும்னு சொல்லி சொன்னா அந்த பொந்து மாதிரி இருக்குமே, என்ன பழுது மாதிரி, அதை நாங்கள் பழுது என்று சொல்லுவோம். மரங்கள்ல அரவாசி மரத்துல அது பட்டு போற தன்மையோட இருக்குமே, என்ன அதை நாங்கள் பழுது என்று சொல்லுவோம். அப்ப அதையும் நாங்கள் கோரை என்று சொல்றோம். சரியா, சொல்லுங்கப்பா. விளங்கல? ஓகே, ஆந்த வாசிக்கிற அந்த மரங்களின் அந்த பொந்துக்குள்ளதான், அந்த கோரை என்று சொல்ற பொந்துக்குள்ளதான் பிராணிகள் கூடுதலாக வசிக்கிறது, அந்த பொந்துக்குள்ளதான். சரியா, ரைட். அடுத்தது பாருங்க, தூற்றவு என்றது வந்து கிணறு என்று
பொருள்படும். கிணறு என்று கிணறு என்று சொல்லி சொன்னா இப்ப நாங்கள் கட்டுற கிணறு மாதிரி இல்லை. சரியா? இப்ப நாங்கள் சீமெந்தால கட்டி கூடாரம் மாதிரி எல்லாம் கட்டுவோம் இல்லோ, அது இல்ல. ஆரம்ப காலத்துல தோட்டங்கள்ல என்ன செய்யறது, பெரிய ஒரு பள்ளத்துக்குள்ள தண்ணி நிற்கும். சரியா? அந்த இடத்தைத்தான் துறவு என்று சொல்லி சொல்றது. சரியா? அப்ப அதற்குரிய பொருளாக கிணறு என்று போடப்பட்டிருக்கு. சரியா? கிணறு. துறவு. துறவு என்றா நீங்கள் சொன்னது துறத்தல், துறவு பூணுதல், என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியாக போறது என்ன, அதுதான் துறவு. அடுத்தது குறவர். குறவர் என்று சொன்னா பெரியோர், படித்தோரை சொல்றது. கல்விமான்களை. அடுத்தது பெரியோரை நாங்கள் குறவர் என்று சொல்றது. குறவர் என்று சொல்லும் போது மலை வாழ் மக்கள், அதாவது வந்து மலை பகுதியில வாழுகின்ற ஒரு இன மக்கள். சரியா? இப்படியும் சொல்லலாம். என்னன்னு சொன்னா கொஞ்சம் நாகரீகத்தை விரும்பாத மக்கள். சரியா? இயற்கையோட வாழ்ற மக்களை குறவர் என்று சொல்றது. மலைகள்ல இயற்கையோட என்ன வாழ்ற மக்களை குறவர் என்று சொல்றது. சரியா? இப்ப இனி நாங்கள் இப்ப உங்களோட வேலை வந்து, உங்களுக்கும் வேலை வேணுமெல்லோ, வேலை செய்ய வேணுமெல்லோ, நீங்கள் ரைட் செய்ய வேணும். ரைட். இப்ப நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, நான் முதலே இருந்து போடுறேன். இந்த எரி என்று சொன்னா எரித்தல், அதை நீங்கள் லைட்டா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த விளக்கம் தேவையில நீங்க குறிச்சு வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதுக்குரிய உதாரணங்களை நீங்கள் எழுத சுகமா இருக்கும். நாங்க ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு நாங்கள் அதை ஒருக்கா போடுவோமா? சரியா? கோரை. அப்ப இதை நாங்கள் வாக்கியம் அமைக்கும் போது என்னென்று வரும்னு சொல்லிட்டா, வயலில் கோரை புற்கள் நன்கு வளர்ந்திருந்தது. என்ன கோரை புல் எல்லாருக்கும் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் கோரப்புல் தெரியுமா? ரைட். நல்ல இப்ப இந்த மழை காலத்துக்கு நல்ல வடிவா வளரும், என்ன பத்தையா வளரும். வயலில் கோரை புற்கள் நன்கு வளர்ந்திருந்தது. அடுத்தது கோரை. சரியா? அதுக்கு உதாரணமா போட்டிருக்கு, மரத்தில் ஒரு சிறிய கோரை உள்ளது. ஒரு கோரை என்று சொன்னா ஓட்டை என்றும் வரும். அடுத்தது வந்து பழுது என்ற கருத்தும் வரும். அதாவது வந்து மரங்கள்ல காணப்படுற பழுது. இப்ப ஒரு கத்தியால நாங்க ஒரு மரத்துல வெட்டினோம் என்று சொல்லி சொன்னா அந்த இடத்துல என்ன செய்யும், அந்த மரம் பட்டு போற தன்மையோட அதுல சின்ன ஒரு ஓட்ட மாதிரி வரும். சரியா? அதத்தான் கோரை என்று சொல்றது. சரியா? அப்ப இப்ப நீங்கள் முதலே இருந்து, சரியா, நீங்கள் இந்த சொற்களை உங்களோட கொப்பியில குறிச்சு கொள்ளுங்க. சரியா? எல்லாரும் எல்லாருக்கும் கிளியரா தெரியுதானே பிள்ளைகள்? உரி உரித்தல், உரி தூக்கு, எரித்தல், எரி எரிதல், கீரி பிராணி, கீறி பிளந்து. பிளந்து என்று சொன்னா ஒரு பொருளை இரண்டாக்குறத குறிக்கும். என்ன, இப்ப நாங்கள் விறகு கட்டைய கோடாலியால என்ன செய்வோம்? பிளக்கிறது. அதைத்தான் கீறி, அந்த பிளத்தல் என்ற கருத்து அதுலதான் வருமா, அப்படித்தான் வருமா? சரியா? அடுத்த எரிப்பு, தீயால் எரித்தல், எரிப்பு, பிரகாசம், வெயில், அடுத்தது எரித்தல். சரியா? ஓகேயா? அடுத்ததுக்கு போவோமா? ரைட். ரைட். உரை பேச்சு அல்லது உரைத்தல். உரை கூடு
உரைத்தல் மற்ற உறைதல் ரெண்டும் வரும் உரைத்தல் ரெண்டும் வரும் சரியா உரைத்தல் என்று சொன்னா நாங்க உரைப்பு சாப்பிட்டா எங்களுக்கு உரைக்கிறத சொல்றது உறைதல் என்று சொன்னா உறைந்து போகுதல் என்ன கூடு உரைத்தலும் வரும் உறைதலும் வரும் சரியா ரைட் திரை திரைச்சீலை திரை பேட்டி ஓகேயா ஓம் டீச்சர் அடுத்ததுக்கு போவோமா ஓம் டீச்சர் ஓம் ரைட் மஜை மதை ஒரு வகை விலங்கு மறை வேதம் மறைத்தல் 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 மறைத்தலும் வரும் மறைதலும் வரும் சரியா இத்தனை இல்லாமலும் வரும் மறைதல் என்றா மறைகிறது மறைத்தல் என்று சொன்னா ரைட் ஓ நாங்க வேகமா எழுதுவோம் என்று சொன்னா எங்களோட டைம் முடிய போகுது ஓகே டீச்சர் ரைட் கோரை என்பது புல் கோரை என்பது ஓட்டை பழுது ஓட்டை பழுது வெரி குட் துறவு கிணறு ரைட் ஓகே துறவு கிணறு துறவு துரத்தல் துரத்தல் குறவர் பெரியோர் குறவர் மக்கள் மலைவாழ் மக்கள் ரைட் சரியா அப்ப இவ்வளவு தான் இன்னைக்கு நாங்கள் படிச்ச என்னப்பா சொல்லுங்கப்பா திரும்ப இருக்கா விடுறேன் ஓகே இப்ப பாருங்க உரி உரித்தல் உரி தூக்கு கீரி பிராணி கீரி பிளந்து எரி எரித்தல் எரி எறிதல் எரிப்பு தீயால் எரித்தல் எரிப்பு பிரகாசம் வெயில் எரித்தல் ஓகேயா அடுத்தது உரை பேச்சு உரைத்தல் உரை கூடு உரைத்தல் திரை திரைச்சீலை திரை வரி மறை ஒரு வகை விலங்கு மறை வேதம் மறைத்தல் மறைத்தல் ரெண்டும் வரும் சரியா கோரை புல் கோரை ஓட்டை துறவு கிணறு துறவு துரத்தல் குறவர் பெரியோர் குறவர் மலைவாழ் மக்கள் ஓகேயா ரைட் ஓகே ஓ இப்ப இது வந்து இந்த 10 சோடி சொற்களும் கவனிங்க பிள்ளைகள் இந்த 10 சோடி சொற்களும் இன்றைக்கு நீங்கள் டகர ரகர வேறுபாட்டு சொற்கள் என்ற தலைப்பில நீங்கள் இந்த 10 சொற்களை படிக்கிறீர்கள் சரியா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து இதுல முடிஞ்ச அளவுக்கு சரியா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் எழுதினாலும் சந்தோஷம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கியம் சின்ன வாக்கியமா இருந்தாலும் பரவாயில்லை சரியா என்னன்னு சொன்னா இந்த கிணறு இந்த குறவர் என்ற சொல்லு வர வேணும் சரியா இப்ப நீங்கள் பெரியோர் என்று எழுதக்கூடாது நீங்க எழுதுற வாக்கியத்துல பெரியோர் என்று எழுதக்கூடாது சரியா இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இப்ப பார்த்தோமல்லோ கோரை வயலில் கோரை புட்கள் நன்கு வளர்ந்திருந்தது சரியா கோரை என்று சொல்லும் போது மரத்தில் ஒரு சிறிய கோரை உள்ளது அப்ப இந்த சொல்லு வந்து அந்த வாக்கியத்துல வர வேணும் சரியா பிள்ளைகள் இந்த கோரை துறவு குறவர் அந்த நாங்கள் படிக்க சொல்லு வந்து அந்த எங்களுடைய வாக்கியத்துல வர வேணும் சரியா ஓகே ரைட் ஓகே நான் இந்த சொற்களை அவ்வளோத்தையும் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் அதை பார்த்து அதுக்குரிய வாக்கியங்களை நீங்கள் எழுதி கொள்ளலாம் சரியா இப்ப எனக்கு என்ன பேர்
ஆரூரன். ஆரூரன். ஆரூரன் உங்களோட போன் நம்பர் இருக்கா சொல்லுங்கப்பா. 577 ஓமம். 22 ஓகே 5 ஓகே 036 திருப்பி சொல்லுங்கப்பா. 577 ஓமம் 522 ஓமம் 5 ஓ 036. ஓகே ரைட். இப்போ இந்தியான் வகுப்பில் இப்போ நாங்கள் இப்போ படித்த இந்த 10 சொற்களும் உங்களுக்கு விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓகே. அதுக்குரிய கருத்தும் நாங்கள் படிச்ச நாங்கள். நீங்கள் செய்ய சொல்லுங்கப்பா. விளங்கலையாப்பா? எந்த வைபர் நம்பர், என் ஃபோன் நம்பர் வந்து 077 077 63 15 15 779. இல்லையப்பா, 077 63 15 779. வைபர் நம்பரோ? இது வைபர் நம்பர் இல்லையப்பன், வைபர் நம்பர் வேற. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் உங்களோட மெசேஜ். மற்றது வந்து இது இப்போ இந்த குரூப்பில் சில பிள்ளைகள் இருக்கிறீங்கள், சில பிள்ளைகள் இந்த குரூப்பில் இல்லை. சரியா? இப்ப இந்த ஃபோன் நம்பர் இருக்கு தானே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியா? ரைட் ரைட் ஓகேயா? இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை முடிப்போமா? ஓகே. நீங்க பாய். நீங்க செய்ய வேண்டிய வேலை வந்து நீங்கள் இன்றைக்கு படிச்ச இவ்வளவு சொல்லுக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க, வாக்கியம் எழுதி. ஓகே thank you bye. Goodbye teacher. Okay thank you teacher. Goodbye teacher. thank you teacher. டீச்சர் இன்னைக்கு படிப்பிச்ச சொற்களுக்கு வாக்கியம் எழுதி வைக்கணுமா டீச்சர்? ஓமாப்பா, எழுத வேணும். எழுதிட்டு அனுப்புங்க, நான் உங்களுக்கு திருத்தி. ஓகே 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 பாய். Thank you. Good night. ஓகே குட் நைட் பாய்.